இந்த ஜீவனை நான் ஆண்டவர்கிட்ட முழுசாக கொடுக்க ஆசைப்பட்டேன்னு சொல்லி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் சொல்கிற மாதிரி நான் அதற்காக ஓட ஆரம்பித்தேன். நான் அதற்காக ஓடும்போது எனக்கு பொருள் ஆசை இல்லை, பொருள் பெருக்கம் ஆண்டு பண்ணிகிட்டே போனாங்க. என் இருதயம் பொருள் மேலே இல்லை, என் இருதயம் ஆசீர்வாதம் மேலே இல்லை. ஆனால் நான் எங்கே போனாலும் ஆண்டவர் அதை சேர்த்து கொடுத்துட்டே வந்தார். எனக்கு எப்பவுமே ஆண்டவர் சொல்லுவாங்க, ஆண்டவரே எனக்கு முழு நேரம் ஊழியம் செய்யணும் ஆசையாக இருக்குது, பிஸ்னஸ் பண்ணதெல்லாம் போதும், எனக்கு போதுமான எனக்கு உயர்வு ஆண்டவர் கொடுத்துட்டீங்க. என் மனைவிட்ட எல்லா பிஸ்னஸையும் கொடுத்துட்டு இன்னைக்கு தான் நான் ஒரு முழு நேர ஊழியக்காரனாக இந்த இடத்துல வந்து பேச வந்திருக்கிறேன். இன்னைக்கு தான் என் மனைவிட்ட சொன்னேன், நான் இன்னைக்கு நாள்லேருந்து நான் ஒரு முழு நேர ஊழியக்காரனாக வாழணுங்கிற ஒரு ஆர்வம் 21 வருஷம் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். இன்றைக்கி தான் ஆண்டவர் எனக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். என் தொழில் எல்லாத்தையும் என் மனைவி தான் பார்த்துட்டு வராங்க. என்னுடைய அன்பு தெய்வ மக்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு தெரியல உங்கள் கையில் இருக்க புஸ்தகத்தோடைய வேல்யூ என்னன்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சுது. நான் என்னுடைய பழைய மார்க்கத்தில் என்னுடைய புஸ்தகம் என்ன சொல்லுச்சோ அதன்படி வாழணும் ஆசைப்பட்டேன். அதுக்கு நான் போனேன், தற்கொலை முடிஞ்சேன். இப்போ இந்த வேதம் என்ன சொல்லுதோ இந்த வார்த்தையின்படி உள்ள மனுஷனாக மாறணும் ஆசைப்படுறேன். எனக்கு இதுக்கு மேலே என்ன சொல்லனே தெரியல. அவர் எனக்குள்ள சமாதானத்தையும் நிம்மதியையும் எப்படி சொல்லன்னு தெரியல. 2015 சென்னையில் எம்எல்ஏ கேஸ் போட்டாங்க, பெரிய ஒரு ஜமாத் கேஸ் போட்டாங்க, இந்த மாதிரி இவனை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இவன் வந்து ஒரு கிறிஸ்தவ மிஷினரியோட பையன், முசல்மான் கிடையாது அப்படின்ட்டாங்க. போலீஸ்காரன் கால் பண்ணுறாங்க, நான் என் லைசன்ஸு பாஸ்போர்ட்லாம் அனுப்பிவிட்டேன் வாட்ஸ்அப்பில் அவங்கள்ட்ட. அவர் சொல்கிறாரு, என்ன முகமது யாசின் எழுதிருக்கு அப்படின்னு கேட்டார். ஆமாம், அதானே என் பேர். உங்கள் அப்பா பேர் ஷேக் அப்துல் முனீரா? அதுதான் எங்கள் அப்பா பேர். நீங்கள் முஸ்லீமா? ஆமாம் முஸ்லீம். நீங்கள் முஸ்லீம் இல்லைன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க, ஏன்ட்டு ஏன் கேட்டுட்டு இருக்கீங்க? ஆண்டவர் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் என்னை பாதுகாத்தாங்க. சென்னையில் ஒரு இடத்துல நான் வீடு காலை பண்ணி நான் போகிறேன். நான் போனதுக்கப்புறம் 2 மாதம் கழித்து சென்னைக்கு திருப்பி வரேன். அங்கே உள்ள ஆட்கள் சொல்கிறாங்க, நீங்கள் சென்னையில் இருக்கீங்களான்னு கேட்டாங்க. இல்லை அப்படின்னு. உங்கள் அட்ரஸ்லாம் போட்டு உங்களை கொலை பண்ணுறதுக்காக ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காங்க, உங்கள் குடும்ப ஃபோட்டோயும் உங்களையும் போட்டிருக்காங்க, நீங்கள் பாதுகாப்பாக தான் இருக்கீங்களா கேட்டேன். நல்லா தான் இருக்கேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் ஆண்டவர் என்னை காப்பாற்றிட்டு வராங்க. எனக்கு எப்படி சொல்ல தெரியல. ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் என்னுடைய மார்க்கத்தார், நான் அவங்க மேலே குறை சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்களுடைய மத புஸ்தகத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு, விட்டு போனால் அவனை உயிரோடு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி. இந்த தேவன் பார்த்திங்கன்னா நீ வா அவனை உயிரோடு வச்சுக்கிறேன்னு சொல்கிறாரு. யாரை நம்பன்னு தெரியல, இவர் தான் நம்பணும், இதான் உண்மை. முதல்ல பைபிளில் பார்த்திங்கன்னா நான் ஆரம்பத்தில் சொன்னேன், என்னுடைய மார்க்கத்தின் இறைவன் வந்து என்னை ஒரு அடிமையாக தான் பார்த்தார். நாளைக்கு நான் இந்த உலகத்து நல்ல ஒரு முஸ்லீமாக வாழ்ந்து நான் சொர்க்கத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நான் அடிமை தான். சொர்க்கத்துக்கு போகும்போது நீங்கள் பிள்ளை ஆக மாட்டீங்க, அடிமை தான், இங்கே தான் அடிமை தான். நாளைக்கு என்னோட இறைவன் சொல்லுவார், நீ சொர்க்கத்தில் வாழ்ந்தது போதும், நீ அடிமை தான், நரகத்துக்கு போச்சோன்னா நான் போக தான் சரி, ஏன்னா எனக்கு உரிமை கிடையாது. ஆனால் உங்கள் தேவன் சொல்கிறாங்க, நான் உனக்கு அப்பாவாக இருக்கிறேன், நீ எனக்கு பிள்ளையாக இருக்கிற, உனக்கு சுதந்திரம் தரேன், உனக்கென்று ஒரு வாசத்தலத்தை வீட்டை நான் ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிறேன், நானே கெட்டுறேன் அப்படிங்காரு. இவர் தான் மெய்யான தேவன், இவர் தான் மெய்யான தேவன். இதை தவிர இந்த தேவன் கிடையாது. முதல்ல நீங்க பூமியில எங்க சுத்தினாலும் சரிதான், கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லா நாவுகளும் அறிக்கையிடும், எல்லா முழங்காலும் முடங்கும் அவருக்கு முன்பதாக. ஹல்லேலூயா. அவரை பற்றி தெரியாம நம்ம என்ன வாழ்ந்தாலும் நமக்கு எந்த ஒரு ஆசீர்வாதம் வராது. நான் எப்போதும் சொல்வேன், ஒரு வீடு வாங்க போகிறேன், அந்த இடத்துல வீடு கட்ட போகிறேன், உடனே ஒரு பைபிள் கொண்டு போயிட்டு ஒரு பாஸ்டரை கொண்டு வந்து அந்த இடத்துல தண்ணி தெளித்து அதை அறிக்கை பண்ணி ஒப்பு கொடுக்கறது மாத்திரம் ஆண்டவர் உடனே வந்து ஆசீர்வாதம் பண்ண வச்சுருக்காதீங்க. இது வந்து மற்ற மதங்கள், மற்ற நீங்கள் பார்க்குற மற்ற கடவுள்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பூசாரி அப்படி செய்வாங்க, இல்லாட்டி அவங்க மார்க்கத்தர் அப்படி செய்வாங்க, அவங்களுக்கு அது நம்பிக்கை. இந்த கடவுள் அப்படி செய்ய மாட்டார். நீங்க அவரோட உடன்படிக்கை பண்ணி வாழ்ந்தீங்கன்னா நீங்க எங்க போய் நின்னாலும் உங்களை ஆசீர்வதிப்பார் அவர். நீங்க புதுசா ரத்தம் சிந்த தேவையில்லை. அந்த இடத்துல போய் உங்க வாழ்க்கையை நீங்க பரிசுத்தப்படுத்தாம நீங்க என்ன செய்தாலும் கடவுளுக்கு அது அருவருப்பா தான் இருக்கும், ஒன்றும் செய்ய முடியாது. இதுதான் பைபிள் சொல்லுது. நான் சொல்றது தப்புன்னா சொல்லுங்க, நான் திருத்திக்கிடுறேன். உங்க பைபிள் அதைத்தான் சொல்லுது.
நான் உடன்படிக்கை பண்றேன் அப்படிங்கிறார். ஆதாமோடு உடன்படிக்கை பண்றாரு, மனுஷ இனத்தை காப்பாத்துறாரு, பெருக்கத்தை கொண்டு வராரு. அப்புறம் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நோவாவோடு உடன்படிக்கை பண்றாரு. அவரையும் அவர் மனைவியையும் 3 பிள்ளைங்க 3 மருமகா 8 பேரை காப்பாத்துறாரு. நோவா பொழைச்சதுனால எல்லா மிருகங்களும் பொழைச்சிட்டு, அவ்வளோதான். அவரும் உடன்படிக்கை பண்றாரு. அப்புறம் ஆண்டவர் பார்க்காரு, ஆபிரகாமை கூப்பிடுறாரு, உடன்படிக்கை பண்றாரு. அப்புறம் இங்கே அடிமையாகி போயிட்டாங்க, மோசையோடு உடன்படிக்கை பண்றாரு. அதுக்கப்புறம் மோசே மூலமாக இஸ்ரேல் ஜனத்தோடு உடன்படிக்கை பண்றாரு. அதுக்கப்புறம் ராஜாவாக நிற்கும் போது தாவீதோடு உடன்படிக்கை பண்றாரு. அதுக்கப்புறம் எரேமியா மூலமா சொல்றாரு, இந்த உடன்படிக்கை எல்லாம் ஒரு நிழல் தான். ஒரு நல்ல உடன்படிக்கை வரும்போது அது வெளியரங்கமாக காட்ட உடன்படிக்கை கிடையாது. நீங்க 613 கட்டளைகளை பின்பற்றி வர உடன்படிக்கை கிடையாது. உங்க இருதயத்திலே கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை, ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாங்க. அப்படியாகவே இந்த உலகத்திற்கு எப்படி ஆண்டவர் ஆதாம் ஏவாள்கிட்ட சொன்னாங்களோ, உன்னுடைய கர்ப்பத்திலிருந்து ஒரு வித்து வரும், ஒரு வித்து வரும், அது சர்ப்பத்தின் தலையை நசுக்கும் சொன்னாங்களோ, அதே மாதிரி மரியாளின் வயிற்றுல ஒரு வித்து வந்துச்சு, அது சர்ப்பத்தின் தலையை நசுக்குச்சு. நமக்கு பாவம், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய அநியாயம், நம்முடைய சாபத்தை எல்லாம் அவர் சுமந்து, அவர் மரித்து, அவர் நீதியாய் மாறி அந்த நீதியை நமக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு அப்படித்தான் நீதியின் பிள்ளைகளாக வாழ்ந்துட்டு வரோம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உடன்படிக்கையில் இருக்கணும் நம்ம. அப்போ அவரை போல வாழ்ந்தா மாத்திரம்தான் நீங்க எங்க போனாலும் அவர் ஆசீர்வதிப்பார். நீங்க எந்த வேலைக்கு போங்க, எந்த தொழில் ஆரம்பிங்க, வீட்டில் நீங்க எதனாலும் பண்ணுங்க, நீங்க அவருக்கு முன்னுரிமை கொடுக்கும் போது மாத்திரம்தான் அவர் உங்களை உட்கார்ந்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் போய் சொல்லலையே, எல்லாம் தெரிதல் முடிக்கிற பார்த்தா தப்பான க்ரௌடுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி வசனமே கிடையாது பைபிள் சொல்றீங்களா? இன்னைக்கு நம்ம தியானத்துக்கென்று சங்கீதம் 118 வாசிப்போம். அரை மணி நேரம் தான் இருக்கு. நான் முடிஞ்ச வரைக்கும் மெதுவாக நம்ம போவோம். ஏன்னா ரொம்ப அருமையான வசனம் அது. சங்கீதம் 118 நம்ம ஒரு சில வசனங்கள் மாத்திரம் வாசிப்போம். நான் 1லேருந்து 5 வரைக்கும் வாசிக்கிறேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை உண்மையிலே அவர் உயிரோடு இருக்கிற நம்புறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையிலே இது தேவனுடைய வார்த்தை, நம்மளோட இருதயத்தை மாற்றும் நம்புறீங்க? இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இப்போதும் சொல்லுவேன், உங்களுக்கு இந்த வசனங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம், அது வெறும் அறிவு. நான் ஒரு பேசிக்ஸ் நான் பார்ப்போம் பாருங்க. மனுஷனுக்கு சில வசனங்கள் வாய் வந்து வந்துடும். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிற தாழ்ச்சி அடையன் மனசுலேருந்து அப்படி கடன்னு வந்துடும். இது ஒரு அறிவு. இது அறிவாக இருந்தால் மனுஷனுக்கு அது போதாது. நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, நான் சொல்கிறேன், வெளியே ஒரு பாய் வச்சிருக்கார் பிரியாணி, ரஹ்மத் பாய் பிரியாணி. அங்கே போனீங்கன்னா அது நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இது அறிவு. இது ருசி பார்க்க என்ன செய்யணும்? நீங்கள் ரஹ்மத் பாய் பிரியாணிக்கு போகணும்ல, பிரியாணி சாப்பிடணும்ல, அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்க முடியும். கரெக்ட் தானே? நான் சொல்கிறேன், இந்த சீசனுக்கு மாம்பழம் ஜூஸ் சூப்பராகும் அப்படின்னு சொல்லி என்ன ஆகும்? நான் சொல்கிறது அறிவு. நீங்கள் அதை போய் பறித்து உங்கள் வீட்டிலேருந்து பறித்து நீங்கள் சாப்பிட்டீங்க என்ன ஆகும்? அந்த டேஸ்ட் புரியும். இதுதான் ஆத்மாக்கு இப்படி தான் விளங்கும். நான் எனக்கு அறிவு வச்சுட்டு வண்டி ஓட்ட முடியாது. நான் யூடியூப்பில் பார்ப்பேன், இவர் சொல்கிறத கேட்பேன், வண்டி எப்படி ஓட்டணும்னு சொல்லி. அது அறிவு. நான் அதை உண்மையிலே அதை அனுபவிக்கணும் என்றால் என்னுடைய சரீரத்திலும் என்னுடைய ஆத்மாவிலே அதை நிலைச்சு நிற்கணும்னா நான் வண்டி எடுத்து ஓட்டணும், பிரியாணி சாப்பிடணும், ஜூஸ் குடிக்கணும். இதுதான் ஆத்மாவுடைய உண்மையான வேலை. புரியுதுல? இப்போ வேதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை அறிவாக காணப்படுது. இந்த அறிவாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் அதை கேட்டு 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 நடக்காமல் இருக்கிறதுனால உங்களுக்கு புளிச்சு போயிடும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல, வேதம் சொல்லுது முன்கோபம் மூடத்தனம். இல்லாட்டி வேதம் சொல்லுது மனைவி மேலே நீ அன்பாக இருக்கணும், உன்னுடைய சக சகோதரியை போல சக சரீரத்தை போல பாவிக்கணும் வேதம் சொல்லுது. ஏன்னா ஏவாள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹெசர் அப்படிம்பாங்க. எபிரேய மொழியில் ஆண்டவர் ஏவாளை கொடுக்கும்போது ஆதாம்கிட்ட சொன்னாங்க, உனக்கு ஒரு ஹெசரை கொடுக்குற அப்படிங்கிற. ஹெசர் சொல்லும் போது
உனக்கு ஒரு ஏற்ற துணை கிடையாது, உனக்கு நீ நிறைய விஷயம் செய்ய மாட்ட, அதற்காக உனக்கு ஒரு நல்ல துணையை தார, இல்லாட்டி ஒரு சிறந்த துணையை தார அப்படிங்க. நீ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் ஆண்கள் பார்த்தீங்கன்னா நல்ல வெளியே நல்ல நல்ல பார்க்க நல்லா 6 அடி இருப்பாங்க, நல்ல உடம்புலாம் இருக்கும், வலுவான வேலை செய்ய முடியும். ஆனால் அவங்களால ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க யோசிக்க முடியாது. அவங்களால மனைவி பாருங்க, வீட்டில் பாருங்க, வேலை செய்வாங்க, பிள்ளைய பார்ப்பாங்க, கஷ்டத்தை பார்ப்பாங்க. உங்களுக்கு ஆண்டவர் சரீரத்தை பலவீனமாய் கொஞ்சம் லைட்டாக ஆக்கிட்டு இருதயத்தையும் உங்களுடைய ஆவியையும் ஆண்டவர் ஸ்ட்ராங்காக வச்சுட்டார். மனுஷனுக்கு என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு நல்ல துணை, அதாவது அவனுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்து வெளியே வந்துட்டு, அதான் உண்மை. ஹெசர் என்ற ஆண்டவர், அதான் அதுக்கு அர்த்தம். ஹெசர் என்பது வெளியே ஆண்டவர் கொண்டு வந்து அந்த அவருக்கு அந்த மனுஷனுக்குள்ள நல்ல பங்கு வெளியே வந்துட்டு, அதான் உண்மை. சரியத்தில் மனுஷன் பலமுள்ளவனா இருக்கிறான், ஆனா இந்த மனுஷனால தனியா வாழ முடியாது. இந்த மனுஷன் பலவீனம் உள்ள மனுஷன். இந்த மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா அவன் ஸ்ட்ராங்கா இருக்க முடியாது. பெண்களுக்கு இருக்கிற அந்த ஆரோக்கியமான இருதயம் அந்த முடியாது. பெண்கள் பார்த்தீங்கன்னா ரோட்ல போகும்போது பயந்து போவீங்க, வேலைக்கு போனால் பயம் இருக்கும், ஆனாலும் நீங்க வெளியே போவீங்க. இதே பயம் ஒரு ஆணுக்கு இருந்துச்சுன்னா அவன் வெளியே போக மாட்டாங்க அந்த ஆண்கள் வந்து. அப்போ வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மனுஷனுக்கு ஒரு ஏற்ற துணையை ஏற்படுத்தினார். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோ, நீங்க இன்னைக்கு ஆத்மாவுடைய விஷயமே அதுதான். ஆத்மா என்பது பார்த்தீங்கன்னா நீங்க அறிவாய் வைக்கிறது முக்கியம் இல்லை. மனைவியை வந்து நான் எதுக்கு சொல்ல வந்தேன் பார்த்தீங்கன்னா, மனைவியை வந்து அன்பா நடத்தணும் வேதம் சொல்லுது. அது காரணம் ஆண்டவர் சொல்றதுனால தான். அவர் சொல்றாரு, ஏன்னா உங்களுக்குள்ள தான் வெளியே வந்திருக்காங்க அவங்க வந்து. இப்போ வேதம் சொல்லி இது ஒரு அறிவா இருக்குது. இதை வீட்டில் போய் நீங்க செயல்படுத்துறீங்கன்னா நீங்க ஆத்மாவுக்கு உண்மையிலே முக்கியத்துவம் கொடுக்கீங்கன்னு அர்த்தம். அப்பதான் உங்க ஆவியில அந்த மாற்றங்கள் செயல்படும். ஆவியில மாற்றங்கள் செயல்படும் போதுதான் ஆண்டவர் உங்க மாற்றத்தை பார்த்து ஆசீர்வதிப்பார். யோசுவா காலை பாருங்க, 12 பேர் எரிகோக்கு அனுப்புறாங்க, மோசஸ் அனுப்புறாரு. அனுப்புனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 12 பேர்ல 10 பேர் சொல்றான், நாமெல்லாம் பார்க்க கரப்பாம்பூச்சி மாதிரி குட்டி குட்டியா இருக்கும், அவன் பார்க்க பெருசா இருக்கான். நான் அவங்க முன்பு கரப்பாம்பூச்சி மாதிரி தான் இருக்கும், வெட்டில் பூச்சி மாதிரி தான் இருக்கும், நம்ம ஜெயிக்க முடியாது, போராடினால் முடியாதுன்னு சொல்றான். யோசுவாவும் காலேபும் சொல்றாங்க, இல்ல கர்த்தர் நாமத்துல இவங்களை அடிச்சலான்னு சொல்லும் போது மோசஸ் சொல்வாரு, யோசுவாக்குள்ளேயும் காலேபுக்குள்ளேயும் வேற ஒரு ஆவியை பார்க்கிறார் ஆண்டவர். அது என்ன ஆவின்னு பாத்தீங்கன்னா, கடவுள் வார்த்தையை நம்பி நம்ம நிச்சயம் முன்னாடி போலாம், வின் பண்ணலாம், வெற்றி சேர்ந்துடலாம் அப்படிங்காரு. அப்ப இன்னைக்கு நீ கடவுள் பேச்சு கேட்டு அறிவாய் வைக்காம நீங்க நடந்து செயல்பட்டா மாத்திரம்தான் அந்த வார்த்தையும் ஆசீர்வாதம் உங்க குடும்பத்தை வந்து சேரும். இப்போ நம்ம சப்ஜெக்ட்குள்ள வருவோம். நான் 118ஆம் சங்கீதம் பார்த்தீங்கன்னா நிறைய கிருபை வரும். கிருபை உள்ளது பாருங்க, அது சொல்லப்பட்டிருக்கு. திருப்பி நான் வாசிக்கிறேன். நான் ஒரு வசனம் மட்டும் வாசிக்கிறேன். அவர் கிருபை என்றும் உள்ளது என்றும் கர்த்தருக்கு பயப்படுவர்கள் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளது இஸ்ரேல் சொல்வதாக. சிஎஸ்ஐ புத்தூர் மக்கள் சொல்வதாக. கிருபை கிருபை கிருபைன்னு 5 தடவைக்கு மேலே சொல்லப்பட்டிருக்கு. கிருபைனா என்ன? நம்ம நினைப்போம் கிருபைனா ஐயோ பாவம் தயவு கிடைச்சிட்டு, ஐயா கிருபை தாங்க ஐயா தயவு கிடைச்சிட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். எபிரேய மொழியில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னதுக்கு அர்த்தம் வந்து அதுக்கு வேற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கென் அப்படின்னு சொல்லுவாங்க. CHEN கென். நான் சொன்னதுக்கு அதுதான் அர்த்தம். ஆனால் இந்த சங்கீதத்தில் அந்த அர்த்தம் சொல்லப்படலை. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா ஹெசேத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பார்க்கும்போது கிருபைன்னு வாசிக்கிறோம், ஆனால் உண்மையான அர்த்தம் ஐயோ பாவம், பார்க்க பாவமாக சூப்பராக இருக்கான், அழகாக இருக்காங்க, இல்லை பரிதாபமாக இருக்காங்க, அந்த அர்த்தம் இங்கே வரல. என்ன அர்த்தம் உண்மையான வந்திருக்குன்னா ஹெசேத் அப்படின்னு அர்த்தம் வந்திருக்கு. ஹெசேத் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்மை உள்ள உடன்படிக்கை அப்படின்ற அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு தடவையும் வாசிங்க. இப்போ சொல்றாங்க பாருங்க, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய உண்மை உள்ள உடன்படிக்கை என்றும் உள்ளது. அவர் உண்மை உள்ள உடன்படிக்கை என்றும் உள்ளது என்பது இஸ்ரவேல் சொல்வதாக, சிஎஸ்ஐ புத்தூர் குடும்பத்தார் சொல்வதாக, அவர் கிருபை அவர் உண்மை உள்ள உடன்படிக்கை என்பதை சொல்வார்களாக என்று புரியுது அவங்களுக்கு என்ன சொல்ல வர சொல்லி. அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை உள்ள உடன்படிக்கை சொல்ல வரார். இந்த இடத்துல நீங்க சரித்திரத்தில் பார்க்கும்போது, பைபிளோடைய ஹிஸ்டரியில் பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை கொண்டு வந்தாங்க தெரியுமா, எகிப்திலிருந்து
அப்பவும் இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் பயன்படுத்தினாங்க, உண்மை உள்ள உடன்படிக்கைன்னு சொல்லி. அதற்காக தான் அந்த மக்களை மீட்டு தன்னுடைய பிள்ளைகளாக மாத்துறாங்க. தாவீது ராஜாட்டையும் ஆண்டவர் சொல்லுவாங்க, உன்னுடைய சிங்காசனம் நிரந்தரமாக காணப்படுங்காரு. இந்த இடத்துலையும் அவர் கிருபை கொடுக்கும் போது அவர் உண்மை உள்ள ஹெசத் அப்படின்னு சொல்றாங்க ஆண்டவர் வந்து. இன்னைக்கு நான் சொல்றேன், தீத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம். தீத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11 வாசிக்கிறேன். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? அல்லேலூயா. இந்த அல்லேலூயா நான் உங்களை உண்மையிலே அட்டென்ஷனுக்காக தான் சொன்னேன், மன்னிக்கணும், அது இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தக்கூடாது. நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் உலகத்தில் ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனுக்கும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. நான் சிம்பிளா சொல்றேன், நம்ம தேவ கிருபையை பத்தி பார்த்தோம். அது பேர் என்ன சொல்லப்பட்டிருக்கு? உண்மை உள்ள உடன்படிக்கை. இங்க சொல்லப்பட்டிருக்கு, எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பு அளிக்கத்தக்க தேவ கிருபை பிரசன்னமாகி. கிரேக்கு மொழியில இந்த பிரசன்னமாகிக்கு உண்மையாகவே பிசிக்கலா வந்து அர்த்தம். அப்படியே தரிசனத்தில் வந்தது கிடையாது, இல்லாட்டி நான் சொப்பனத்தில் வந்தது கிடையாது. இந்த அர்த்தம் பார்த்தீங்கன்னா சரீரத்தில் பிரசன்னமாகின்னு அர்த்தம். பவுல் எழுதும்போது யார சொல்றாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டின் காலமாகட்டும் ஆண்டவர் தான் கிருபை சொல்லும் போது நான் அவர் 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 2000 வருடம் கழிச்சு 1000 வருடம் கழிச்சு வரப்போற ப்ராஃபஸி சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நான் தாவீதை ஆசீர்வதிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் நிமித்தம் நான் மோசையை ஆசீர்வதிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை குறித்து ரத்தத்தை குறித்து அவர் மீட்பை வச்சுதான் பழைய ஏற்பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு வராங்க. அப்போ மறைபொருளாக காணப்படுச்சு. அப்போ வெளிப்படையாக மெஸ்ஸையா வரப்போறாங்க தெரியும். ஆனால் மெஸ்ஸையா எப்படி இருப்பான்னு தெரியாது. ஏசையால சொல்றாங்க, எரேமியால சொல்றாங்க, தானியேல் சொல்றாரு, ஏசையா சொல்றாரு அவர் வந்து கன்னிஸ்தியில பிறப்பாரு, அவர் வந்து எலும்புகள் உடைக்கப்பட்டிருக்காதுங்காரு. ஒரு இடத்துல சொல்றாரு அவருடைய முகம் கோரமா இருக்கும், அவர் பார்க்கத்தக்க ரூபலா இருக்காரு ஏசையா சொல்றாரு. எரேமியா சொல்றாரு ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்த போறாங்கன்னு சொல்றாங்க. தானியேல் சொல்றாரு நான் தேவகுமாரன் சிங்காசனத்தில் உட்கார்ந்த கண்டேன், அவர் கண்கள் அக்கினியை போல காணப்படுச்சுங்காரு தானியேல். எசேக்கியேல் சொல்றாரு அவர் பார்க்க முடியாம புணமா கிடக்குற எசேக்கியேல், அதே தேவகுமாரனே. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இயேசு கிறிஸ்து ஒரு மறைபொருளாக காணப்படுச்சு. இவன் யாரும் ஒரே நேரத்தில் வாழ்ந்தவன் கிடையாது. பைபிள் பார்த்தீங்கன்னா 1500 வருடங்கள் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட ஆட்களால் எழுதப்பட்டது. சிங்காசனத்தில் உட்காந்து எழுதியிருக்காங்க, சிறைச்சாலையில் உட்காந்து எழுதியிருக்காங்க. யாருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆதியாகமத்துல இருந்து பார்த்தீங்கன்னா மல்கியா வரைக்கும் தன்னுடைய தீர்க்கதரிசனத்தை சொல்லிட்டே வராங்க, மெஸ்ஸையா வரப்போறான்னு சொல்லிட்டே வராங்க. அப்படியே ஒருத்தர் வந்தார், ஆண்டவர் சொன்ன மாதிரியே ஒருத்தர் வந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷனுடைய பாவத்தையும் மனுஷனுடைய சாபத்தையும் அவர் நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து நமக்கு நீதியை கொடுத்தார். எப்படி இவர் பின்பற்ற ஆசையா இருக்கு. பவுல் சொல்றாரு ரோமர்கள் புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் சொல்லுது, எவன் ஒருவன் தன் வாயை திறந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், என் பாவத்தை சுமந்தார், அவர் உயிரோடு எழுந்தார் என்று யாரை நம்புறீங்களோ, உங்க வாயை திறந்து யார் அறிக்கையிட்டீங்களோ ரட்சிக்கப்பட்டீர்களாம். நீங்க உங்க வாயை திறந்து சொன்ன விஷயத்தை உங்க இருதயத்தை நீ விசுவாசம் கொண்டீர்கள் என்றால் நீங்க நீதிமானாகப்பட்டீங்களா. பழைய ஏற்பாட்டில் நீதிமானாவதுக்கு மோசே மூலமாக கட்டளைகளை பின்பற்றி அதை பின்பற்ற முடியாமல் நீதிமானா யாரும் வாழவே முடியல. சங்கீதக்காரர் சொல்றாரு நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கும் பிரசத்துக்கும் பிச்சை எடுக்க மாட்டாங்களா. நீங்க ஆண்டவர் சொல்றாங்க என் ரத்தம் மூலமாக உன்னை காப்பாத்தி நீதிமானம் மாத்திட்டாங்க. ஹல்லேலூயா. என்ன அர்த்தம்? உங்களை நிரந்தரமா அவர் பரலோகத்துக்கு உங்க கூட வைக்க போறாரு தான் அர்த்தம்.
உங்களுக்குள்ள நித்திய ஜீவன் கொடுத்திருக்கிறார். அவர் வந்து எந்த மனுஷனும் பிரி எடுக்க முடியாதான். ஆழமோ அகலமோ எதுவுமே நமக்கு ஆண்டவர் கொடுத்த நித்திய ஜீவனை எடுக்க முடியாதான். பிதாவாகிய தேவன் இந்த உலகத்துல குமாரனை கொடுத்தது தெரியுமா? எல்லா மக்களும் காப்பாற்றுறதுக்காக தான், ரட்சிப்பு கொடுப்பதற்காக. அந்த ஆண்டவர் இயேசுக்கு சொன்னாங்க, நான் போவது நல்லது, நான் போனாதான் நிரந்தரமாக உங்க கூட இருப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கொடுப்பண்ணாரு. அப்புறம் சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல, அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கும் நீங்க இஷ்டம் இருக்கோ இஷ்டம் இல்லையோ உங்களை தான் உட்காந்துருக்காரு. எதுக்கும் பார்த்தீங்கன்னா மீட்பு நாளுக்கென்று முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்காரு. இன்னைக்கு இந்த சின்ன பிள்ளைங்களாம் உட்காந்துருக்காங்க, ஒரு 4-5 பேர் பிள்ளைங்க கடத்திட்டு போயிட்டாங்க வச்சுக்கோங்களேன், ஜெயிலில் பிடிச்சி வச்சிருக்காங்க, திருடனை பிடிச்சிட்டாங்க, பிள்ளைங்க எல்லாம் சேஃபாக வச்சிருக்காங்க. இப்போ அந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, இந்த பிள்ளைங்களை காப்பாற்றிட்டாங்க. இது ரட்சிப்பு. காப்பாற்ற முக்கியம் கிடையாதுல்ல, அந்த பிள்ளைங்களை அவங்க அம்மா பாட்ட போய் சேர்க்கணும்ல, இதுதான் மீட்பு. இன்னைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோம், பரிசுத்த ஆவியானவர் முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்காரு. எதுக்கு பார்த்தீங்கன்னா மீட்பு நாளுக்கென்று நம்ம ஆண்டவர் நம்மளை பரிசுத்த கொடுத்துருக்காரு. அப்போ எதுக்கு சுகமா இருக்கீங்க நீங்க? எனக்கு புரியல. உங்களை பரலோகத்தில் கூட்டி போய் உட்கார வச்சு 3 வேளை பிரியாணி கொடுத்து வாயில ஊட்ட ரெடியா இருக்காரு. நீங்க எதுக்கு தான் இங்க பட்டினியா கிடைக்கீங்க எனக்கு தெரியல. இதான் ஆண்டவர் சொல்றாரு. முதல்ல தேவன் உங்களுக்கு கொடுத்த நித்திய ஜீவனை எந்த மனுஷனும் எடுக்க முடியாது. தேவன் கொடுத்த ரட்சிப்பு யாரும் அழிக்க முடியாது. ஏன் ரத்தம் கொடுக்கணும்? எப்போதும் கேட்பேன், ஏன் ரத்தம் கொடுக்கணும்? ஏன்னா ரத்தத்தில் தான் ஜீவன் இருக்கு. அறிவியல் சொல்லிச்ச முன்னாடி இருதயத்தில் தான் ஜீவன் உண்டு. இருதயத்தை தூக்கிட்டோம்னா மனுஷன் செத்துருவான்னாங்க. கடைசியில் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஆரம்பிச்சு, இங்கேருந்து ஹார்ட்டை தூக்கி அங்கே மாற்ற, அங்கிட்டு இங்கே மாற்ற. இல்லை மூளையில் தான், மூளை போச்சுன்னா மனுஷன் ஜீவன் கிடையாதுனாங்க. மூளை செத்து போய் 20 வருஷம் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க கோமால. அப்புறம் அறிவியல் சொல்லுது, இல்லை ரத்தத்தில் தான் ஜீவன் இருக்கு, ஏன்னா ரத்தத்தை உரிச்சிட்டிங்கன்னா மனுஷன் வாழ முடியாது. அதற்காக தான் ஆண்டவர் சொன்னார், நான் என்னுடைய ஜீவனை முழுசாக கொடுக்க, ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் அவருடைய விழாயிலும்ல குத்தம்பு கூட பார்த்தீங்கன்னா ரத்தம் வரல. என்ன வந்துச்சு? தண்ணீர். எப்படி தண்ணி வரும்? நான் உங்கள்கிட்ட கேட்கணேன், உங்களை யாரையாவது ஒருத்தங்க வாலண்டியர் பண்ணுங்க, அடித்து தொங்க விட்டுருவோம் ஒரு நாள் ஃபுல்லாக. வாலண்டியர் பண்ணுறீங்களா யாராவது? தொங்க விட்டதுக்கு அப்புறம் ஈட்டி வச்சு குத்தி பார்ப்போம், ரத்தம் வருமா தண்ணி வருமானு சொல்லி. தண்ணீர் ரத்தம் தான் வரும். ஏன் ஆண்டவருக்கு தண்ணீர் வந்துச்சு? அவர் எல்லா சொட்டு ரத்தத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவும் எனக்காகவும் கிட்டத்தட்ட 23 மணி நேரம் அவர் கொடுமையான ஒரு மரண தண்டனை கொடுத்து ரத்தத்தை ஒண்ணுமே கிடையாது. குத்தம்போது தண்ணீர் தான் வந்துச்சு அவர் உடம்புல இருந்து. அதுதான் வரும். அறிவியல தான் சொல்லுது, ஒரு மனுஷன் தண்ணி ரத்தத்தை ஃபுல்லா உரிச்சிங்கன்னா இருக்கிற அந்த தண்ணி சத்து மட்டும் தான் வெளியே வரும், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. நான் கேட்க, எதுக்கு உங்களை ஆண்டவர் அப்படி காப்பாற்றணும்? அப்படி என்ன செஞ்சோம் நீங்களும் நானும்? அது காப்பாற்றது காரணம் என்னன்னா, பிதாவாகிய தேவன் நம்ம நினைவு கூர்ந்துட்டே இருக்கார். எதற்கு பிதாவாகிய தேவன் சிஎஸ்ஐ புத்தூர் மக்களை குறித்து நினைவு கூறணும்? அவர் பிஸியா இருக்கலாம சிங்காசனத்தில் உட்கார்ந்துக்கிட்டு, எதுக்கு சிஎஸ்ஐ புத்தூர் மக்களை குறித்து யோசிக்கணும்? ஏன்னா நீங்க அவருடைய பிள்ளைங்க. அதான் பிரச்சனையே. நீங்க ஓமை கிடையாது, என் பிள்ளை மாதிரி என் மவா மாதிரி அப்படின்னு சொல்லல. அவருடைய உண்மையான ஜீவ பிள்ளைகள் நீங்க. இந்த மண்ணை எடுத்து பிதுங்கி பொம்மையாக்கி அவர் ஊதுறாரு, அது மனுஷனாயிச்சு நிக்கி. மண்ணா ஜீவன்? அவர் ஊதுனார்ல, அதானே வந்து நிக்கி. ஆதாமா? ஆதாம்னா என்னது? மனுஷன் அர்த்தம். நீங்க யாரெல்லாம் ஆதாம் பிள்ளைங்களா? வேற்றுக்கிரக ராசிகளா நீங்களாம்? ஆனா நம்ம என்ன எப்படி நம்ம நடக்கிறோம்? ஆதாமின் பிள்ளைங்களை போல நடக்க வேணும். எப்படி பண்றோம்? நம்ம வேற்றுக்கிரக வாசிகளை போல தான் சர்ச்சுக்கு வரோம். கரெக்ட் தானே? நமக்கும் சர்ச்சுக்கும் சம்பந்தமே இல்லை. நேராக போவோம், அதே சீட்டில் உட்காருவோம், அதே ஃபேன் ஓடும், ஒருத்தையும் திரும்பி பார்க்கக்கூடாது. சிரிச்சா நம்மள ஏதாவது கேள்வி கேட்பான், சிரிக்காம வீட்டில் போயிட்டு படுத்துக்கணும். தப்பாக நினைக்காதீங்க, இதுதான் நடந்துட்டு இருக்கு. நம்மளோட இருதயத்தில் தான் நடந்துட்டு இருக்கு. இந்த சின்ன பிள்ளைங்களாம் பாருங்க, சீக்கிரம் வந்துட்டாங்க, ரொம்ப குட் பிள்ளைங்க எல்லாமே. நாளைக்கு சாக்லேட் வாங்கிட்டு அங்கிள் வந்து ஞாபகப்படுத்துங்க. எல்லா பிள்ளைங்க சூப்பராக வந்து ஃபர்ஸ்ட் உட்காந்துட்டு. நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்ல வரல, உங்களுக்கு ஏதாவது ஒரு அலுவல் இருக்கும், தப்பு கிடையாது. ஆனால் அவங்க செஞ்சது பாராட்டத்தக்கது. நீங்கள் செஞ்சது கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை, உங்களுக்கு குற்றம் சொல்ல அவசியம் இல்லை. உங்களுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது, நியாயமான காரணம் இருக்குது, அதை நான் பற்றி பேசலை. ஆனால் பாராட்டத்தக்கதை பற்றி நான் பேசிதான் ஆகணும். உண்மைதானே? யார் நன்மை செய்தாலும் உங்களுக்கு நம்ம நன்மையை சொல்லி தான் ஆக வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களையும் என்னையும் ஆண்டவர் காப்பாற்றினதுக்கு ஒரே காரணம், நாம அவருடைய ஓமை பிள்ளைகள் கிடையாது. அவரால் உண்மையால் உருவாக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள். இந்த உலகத்தில் இன்னைக்கு உங்களுக்கு 60 வயசாகும், 70 வயசாகும், 80 வயசாகும்.
இந்த உலக சோர்வுகள், உலக பாரம் உங்களை அப்படியே ஒரு மாதிரி ஆக்கிட்டு, நான் ஈபியில் வேலை செஞ்சேன், கரண்ட் கம்பத்துக்கு போவேன், வீட்டுக்கு வருவேன், நம்மளை அவ்வளோதான் அப்படி ஆக்கி வச்சுட்டு நம்மளை வந்து. ஆனால் அது நீ கிடையாத. உங்களுக்கு உள்ள இருக்கிறது இந்த உலகம் பார்க்கும்போது அவன்கிட்ட ஒன்றும் கிடையாது, அவன்கிட்ட நிலம் கூட கிடையாது, அவன்கிட்ட சொந்த வீடு கிடையாது, அவன் சபிக்கப்பட்ட இந்த உலகம் சொல்லும். நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க தேவனுடைய பிள்ளை. உங்க ஒவ்வொருத்தருக்காக தான் அவர் மரித்தார், உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளதான் உட்கார்ந்துக்காரி இப்போ வந்தவர். இப்ப எவ்வளவு ஒரு அன்புள்ள தேவன், அதைத்தான் சொல்றார் அவரு. அவர் கிருபை என்றும் உள்ளது உங்க மேல. உங்களை ஆசீர்வதிக்காம விடுவார் அவரு, உங்களை பத்தி யோசிக்காம இருப்பார் அவரு. நம்ம அவரை பத்தி யோசிக்கலாம், அதான் பிரச்சனை. அவர் நீதியின் தேவன். என்னதான் என் பையன் சண்டை போட போறான், 2 பசங்க சண்டை போடுறாங்க, அது ஒரு உலகமா இருக்கு. என் பையன் என்னை கூப்பிடுற வரைக்கும் நான் போக முடியாது. இல்லைனா என் சொல்படி வாழ்ந்தானா நான் போய் அவனை காப்பாற்ற முடியும், ஆனால் நான் போக முடியாது. இன்னைக்கு நீங்க வருத்தத்தில் இருக்கலாம், அழுகுறல் காணப்படலாம், உங்க வாழ்க்கையில வெறுமை காணப்படலாம், சாபம் இருக்கலாம். அதே ஜெபம் 18 வருஷம் நீங்க பண்ணலாம், ஏமாற்றம் வரல, ஏமாற்றம் வரல. நீங்க சபிக்கப்பட்டவர்கள் சொல்ல வரல. 18 வருஷம் நீ கஷ்டப்படுற ஒரே காரணத்தால் நீங்க வந்து உங்க வாழ்க்கையில் குற்றம் இருக்குன்னு சொல்ல வரல. உங்க அப்பா ஏதோ எதிர்பார்க்கார், அதை செய்ய பாருங்க. ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. உன் கையில வேதம் இருக்கு, இது என்ன சொல்லுதோ அந்த மனுஷனாக வாழ ஆசைப்படுங்க, உங்க வாழ்க்கையை முற்றிலுமாக மாறும். வேற எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. வேதம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கிருபையை பத்தி பார்க்கும்போது, ஹல்லேலூயா, உண்மையிலே ஆண்டவர் நேசிக்கீங்களா? ஆமென். யோவான் ரோமர்கள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்களுக்குள்ளானபடினாலே நம்ம தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிற வரத்தையுடன், அது இல்லை, மன்னிக்கணும், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். யார் சொல்றாரு? பவுல் சொல்றாங்க. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாங்க, அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை, அவர் எல்லோரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. ரோமர்கள்ல பவுல் சொல்வாரு, பாவம் செய்ய செய்ய கிருபை பெருகுது. அப்போ கிருபை பெருகுவதற்கு பாவம் செய்யலாமா? இல்லவே இல்லை, வேதம் சொல்லுது. அப்போ நான் உலகத்துல நான் பாவமான வாழ்க்கையை வாழ்ந்து நான் மன்னிப்பு கேட்கறது பிரயோஜனம் கிடையாது. நீங்க எப்படி மாறணுமோ அதற்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்க நினைக்கீங்க இந்த வருஷம் 2026 மே மாசம் இன்னைக்குலேருந்து நான் ஃபிட்டா இருக்க ஆசைப்படுறேன்னு சொல்றீங்க. ஆனா மே 4 வரைக்கும் என்ன செஞ்சீங்களோ இந்த 5 மாசம், அதையே அடுத்த 5 மாசம் செஞ்சா என்ன ஆகும்? ஃபிட் ஆயிருவீங்களா? ஆக முடியாது. அப்ப ஏதோ ஒன்று நீங்க மாற்றி செய்யணும். மே 4 வரைக்கும் நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன், மே 5லேருந்து காலையில் எந்திக்க போகிறேன், ரன்னிங் ஓட போகிறேன், ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட போகிறேன், ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறது கிடையாது. இப்படி நீங்கள் தீர்மானம் எடுக்கும் போது மாத்திரம்தான் உங்களுடைய சரீரத்தில் மாற்றம் வரும். அப்போ உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும் என்றால் உங்களுக்கு இருக்கிற ஆவின் குணங்களை, இத்தனை வருஷம் பொறாமை, போட்டி, இச்சை, எரிச்சல், முன்கோபம், அவமானம் எல்லாம் பண்ணிட்டு வந்தேன், எல்லாத்தையும் இன்னைக்குலேருந்து நான் மாத்திரம்தான் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில மறுமலர்ச்சி உருவாக்கும். முதல்ல எஸ்ரா காலத்துல, நெகேமியா காலத்துல பார்த்தீங்கன்னா மக்கள் சோர்வா இருக்காங்க. பாபிலோன்ல அடிமையாக போயிட்டாங்க 70 வருஷம், திருப்பி வந்துட்டாங்க, எல்லாருமே அனுப்பிட்டாங்க. ஒவ்வொரு கேங்காக வருது. எஸ்ரா ஒரு கேங் கூட்டு வராரு, நெகேமியா ஒரு கேங் கூட்டு வராரு, செருபாபேல் ஒரு கேங் கூட்டு வராரு, யோசுவா ஒரு கேங் கூட்டு வராரு. மொத்தம் 4 பிரிவா மக்கள் வந்துட்டாங்க. பாபிலோன் வந்துட்டே இருக்காங்க, பாபிலோன்ல இருந்து 70 வருஷம் கழிச்சு. அந்த டைம்ல சின்ன பிள்ளையா பாபிலோனுக்கு போயிருப்பாங்க தெரியுமா? அவங்க எல்லாருக்கும் ஞாபகம் வருது சோலமோன் கட்டின அந்த பெரிய கோயில் எவ்வளவு அழகா இருந்துச்சு. 70 வருஷம் கழிச்சு பார்க்காங்க, அந்த கோயிலே இல்லாம பாழாய் போய் கிடக்கு. அவங்க நம்பிக்கையே இல்லை, உணர்ச்சி வசப்படுறதுக்கோ செத்து போயிருக்காங்க. அப்ப எஸ்ரா மூலமாக, எஸ்ரா மூலமா ஆண்டவர் பார்த்தீங்கன்னா தேவ வார்த்தையை அந்த பட்டணத்தில் உள்ள தெருவில் போய் பிரசங்கம் பண்ணேன்.
அவங்க மனம் மாறுறாங்க. மனம் மாறுதல் நிமித்தம் அவங்க வாழ்க்கை செலுக்குது. ஒரு பெரிய எழுப்புதல் அங்கே உருவாகுது. இன்னைக்கு உங்கள் சபையில் எழுப்புதல் உருவாக வேண்டும் என்றால் தேவ வசனம் அங்கே பிரசங்கம் பண்ணும்போது நீங்கள் அதை செவி கொடுத்து மாறினா மாத்திரம்தான் உங்கள் வாழ்க்கையிலும் எழுப்புதல் உருவாகும். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் தூக்கம் வருது? அல்லேலூயா. கிட்டி பசங்க உண்மையாக ஒத்துக்கிட்டாங்க. அவங்க தூக்கம் ஒரு நைட் டைம் ஆகிடலாம் அவங்களுக்கு. யாருக்கெல்லாம் வயிறு பசிக்கு? ஆவிக்குரிய வயிறு பசி யாருக்கெல்லாம் பசிக்குது? ஆவிக்குரிய பசி. ஐயா சொன்னாங்க, நீங்கள் 11 வரைக்கும் எடுத்துக்கோங்க, எங்கள் மக்கள் போக மாட்டாங்க அப்படின்னாங்க. நான் தான் சொன்னேன், ஐயோ பாவம், நான் 9:30 முடிச்சிடுறேன். 11 எடுத்தாங்கன்னா திருப்பி உங்கள் சர்ச்சுக்கு நாளைக்கு வர மாட்டாங்க, இந்த டெம்பிள் அப்படியே நாட்டி வேறு தெருக்கு போயிடுவாங்கன்னு ஐயாட்ட சொன்னேன். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் தேவன் உங்களை வீணாய் படைக்கவில்லை. எனக்கு எப்போதுமே இந்த கதை ரொம்ப என் மனசு தொட்ட கதை. ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சொல்ல அவசியமே இல்லை, நீங்களும் கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு புரியும். அப்போ அந்த காலத்தில் செவரு கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பை கலந்து தான் செவரு கட்டுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பசங்கள்லாம் சேர்ந்து பந்தை வச்சு விளையாண்டுருக்காங்க. என்ன ஆகுது, ஒரு பையன் என்ன பண்ணுறான், அந்த பந்தை போய் அந்த சுண்ணாம்பில் போய் அந்த குமிழில் போய் விழுந்துட்டு எடுக்க போனவன் பார்த்தீங்கன்னா அவன் கண்ணில் சுண்ணாம்பு படுது. நம்ம எல்லோருக்கும் தெரியும், சுண்ணாம்புடைய தன்மை வந்து கண்ணில் தண்ணீர் பட்ட உடனே அது உஷ்ணமாய் வெடிக்கும். எல்லாருக்கும் தெரியும், சுண்ணாம்பில் பார்த்தீங்கன்னா உஷ்ணமாய் வெடிக்கும். அப்போ அந்த ஊரில் வைத்தியர் ஓடி வராரு, அவங்க அம்மா ஓடி வராங்க. வைத்தியர் சொல்கிறாரு, அப்போ என்னப்பா இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டு, நீ சுண்ணாம்பில் போய் விடலாமா? நீ கண்ணெல்லாம் வீணாய் போயிருமே, உன் கண் பார்வையே எல்லாம் போயிருமே, தண்ணி ஊற்றி கழுவ முடியாதுடா, உஷ்ணம் அடிக்குமே சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா சொல்லுது, எப்படியாவது என் பையனை காப்பாத்துங்க. இந்த வைத்தியர் சொல்கிறாரு, இப்போ ஓடி போயிட்டு ஒரு கோழியோ ஒரு ஆடோ பிடிச்சிட்டு வாங்க, தண்ணி ஊற்றி கழுவ முடியாது கண்ணை, ரத்தத்தை ஊற்றி கழுவுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா கையை அடுத்து சொல்லி, என் ரத்தத்தை பயன்படுத்துங்க அப்படிங்குது. இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு தாய்க்கே தன்னுடைய பிள்ளை மேலே இவ்வளோ அன்பு இருக்கும்போது, நாம் பாவத்தில் கொப்பளமாய் நம்ம சாபத்தை கிடக்கும்போது அவர் சும்மா உட்காரல, எப்படி அந்த தாயை போல வந்தாரோ அவரும் இந்த உலகத்துக்கு வந்து ரத்தம் சிந்தி உங்களையும் என்னை மீட்டார். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற தாய்க்கு இந்த அன்பு இருக்கும்போது, ஒரு குழந்தை விழுந்து கிடக்கு, உடனே என்ன சொல்லுவோம், ஏன்ட்டவா நான் சரி பண்ண சொல்லுவோமா? நம்ம எங்கே குழந்தை விழுந்து கிடக்கிறோ அங்கே தான் போய் நிற்போம். அதுதான் மனுஷன் பண்ணான். மனுஷன் பாவத்தை விழுந்து கிடக்கும்போது இந்த உலகத்துக்கு அடிமை ரூபம் எடுத்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வந்தார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசுடைய பிறப்பு இந்த உலகத்தில் கிடையாது. அவர் அடிமை ரூபம் எடுத்து நமக்காக வந்தார். 33 வருஷம் 34 வருஷம் நமக்காக மனுஷனாக மாறினார். இயேசு சொல்றாங்க, இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முதலாக ஒரு மகிமையில இருந்த அந்த மகிமை எனக்கு தாங்க அப்படிங்கிற. தானியேல் பார்க்காரு, அவர் கண்களை பார்க்க முடியல, அவருடைய முடியை பார்க்க முடியல, அக்னி ஜுவாலையை போல ஒருத்தர் மின்னிட்டு வராரு, சிங்காசனத்தை உட்கார்ந்துருக்காரு. அவர் தான் அந்த தேவனாகிய கர்த்தர். அவர் உங்களுக்காக அடிமையின் ரூபம் எடுத்து பாவத்துக்காக இந்த உலகத்தில் வந்து மரித்தார். இதெல்லாம் கேட்டு அவரை போல வாழாட்டி நிச்சயமாக நமக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு மறுமலர்ச்சி உருவாகாது. அல்லேலூயா. நேரமானதுனால நான் நிப்பாட்டுறேன். நாளைக்கு மறுபடியும் நம்ம இதே சங்கீதத்தை பார்ப்போம், கிருபையை குறித்து பார்ப்போம். நாளைக்கு கொஞ்சம் ரட்சிப்பை குறிச்சும் நித்திய ஜீவனை குறிச்சும் நாளைக்கு கொஞ்சம் பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, சபைக்கு வாங்க, சபையோடு சேர்ந்து ஊழியம் செய்யுங்க, ஆண்டவருக்கு நல்ல மகிமை கொண்டு வாங்க. நீங்கள் உண்மையிலே தேவனை பின்பற்றிங்கன்னா தயவு செய்து வீட்டில் கோவப்படாதீங்க, மனைவிட்ட கோவப்படாதீங்க, கணவனை கோவப்படாதீங்க, பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணுற வாழ்க்கையை கற்றுக் கொடுங்க, அப்பா அம்மா பேச்சை கீழ்படிங்க, தினமும் ஜெபம் பண்ணுங்க. 5 மணிக்கே சர்ச்சை திறந்து வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஐயா டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடணும், இந்த மக்கள் சரியில்லை, தினமும் ப்ரே பண்ணுறாங்க, எனக்கு வேலையே கிடையாதுன்னு சொல்லி ஐயா டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிற அளவுக்கு நீங்கள் அவரை தொந்தரவு பண்ணணும் தேவனுக்குள்ள வளர்றதுக்கு. செய்வீர்களா? வேற மாதிரி தொந்தரவு பண்ணக்கூடாது. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்களை சந்திச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு எனக்கு. நிச்சயமாக முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தர் தாமே ஏற்ற காலத்தை பற்றி தீவிரமாக நடவிப்பார். உங்கள் வாழ்க்கையில் உள்ள எந்த கஷ்டத்தையும் யோசிக்காதீங்க. நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, உங்களுக்கு எல்லாமே தெரியும். நான் இப்போ வந்து கிறிஸ்தவன், நீங்கள்
புறப்பில் வந்த தேவனே, தெரிஞ்சோ தெரியாமலோ தேவன்கிட்ட மாட்டிட்டீங்க. நான் தெரிஞ்சோ தெரியாமலோ எங்கிட்டோ அடிச்சு புரண்டு ஊருண்டிங்க வந்தீங்க. அப்போ கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாளைக்கு சந்திப்போம். God bless you all. Thank you. நன்றி. God bless you. நம்முடைய காண்கும் தேவ சமத்தில் அர்ப்பணிக்கணும். இப்பொழுது ஒரு பாடலை பாடப்படும். அப்பொழுது நம்முடைய காண்கும் தேவ சமத்தில் அர்ப்பணிப்போம். கண்டுகொண்டே ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டுகொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. என் பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானர், சாவை வென்றவர் என் மனவாளன். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, அனைவருக்கும் மீண்டுமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை தினம் இதே போல கன்வென்ஷன் கூட்டம் நடைபெறும். முன்பதாகவே ஆரம்பிக்கப்படும் 7 மணிக்கு. ஆகவே நீங்கள் ஆயத்தமாகி வருமாறு, 7:30 மணிக்கு ஆரம்பிக்கப்படும். ஆயத்தமாகி வருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முடிந்தவுடன் அனைவருக்கும் ஐக்கிய விருந்து உண்டு. ஆகவே நீங்கள் உணவறிந்து செல்லுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நாம் ஜெபித்து நிறைவு செய்யலாம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபை பெரியது, உடைய இரக்கம் பெரியது. அந்த அன்பை ருசி பார்க்கும்படியான கிருபைகளை தந்து வழி நடத்த முடியாதுன்னு ஜெபிக்கிறோம்.
தேவனாய் கர்த்தருடைய கரம் கிருபை கூட இருக்கட்டும். இம்மட்டும் எங்களை காத்து கொண்டீங்க, வழிநடத்தி வந்தீங்க. அதற்கான ஸ்தோத்திரம். பண்டிகை நாட்களை காணும்படியான கிருபைகளை தந்திருக்கீங்க, மக்கள் நன்றி. உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுனீங்க, இடைப்பட்டீங்க, அதற்கான ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய வார்த்தைகள் நிலைத்திருக்க தேவனுக்கு சாட்சியாக வாழ உதவிச்சுங்க. முடிந்து நடைபெறுகிற அன்பின் ஐக்கியத்தில் நாங்கள் பங்கு பெற உங்களுடைய நாமத்தை மைப்படுத்த உதவிச்சுங்க. கர்த்தருக்கு சுத்தமான நாளை தினம் நடைபெறுகிற கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை உயர்த்த மேம்படுத்த உதவிச்சுங்க. உடைய வார்த்தைகளை கேட்க உதவிச்சுங்க. இந்த நாளிலே எங்களோடு இடைப்பட்டுங்க, எந்த விதமான தடையும் இல்லாதபடி நேர்த்தியாய் செய்து தந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டுடைய கிருபையில் கருத்துக்களாக எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. காணப்பட்ட குறைகள் மணித்து குச்சங்களுக்கு எங்களை ஆசீர்வதித்து அனுப்புங்க. இரவே ஆசீர்வதிங்க. தூங்கும்போது நல்ல தூக்கம் தாங்க. கர்த்தருக்கு சுத்தமானால் புதிய நிலை கண்டதுக்கு நன்றி செலுத்த உதவிச்சுங்க. இரவிலே நம்முடைய வருகைக்கு மனால் மொழி எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய கிருபையை தந்து வழி எடுத்துங்க. ஆவி ஆத்மா சரியுள்ளது நம்முடைய கருத்தில் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம்முடைய கூட எப்போதைக்கும் இருப்பதாக. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை சகல வகையில் மறவாதே. ஆமென். கர்த்தர்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்துடன் போய் வர கடவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். உணவருந்தி செல்லுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.